ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் வகுத்திருக்காரு. நிறைய திட்டங்களை கொண்டு வர போகிறாரு, செயல்படுத்த போகிறாரு. இது விஷயமா ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 3 முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது. நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை விஷயமா, இந்த விவாகம் பண்ணுற விஷயமா அப்டேட் கொடுத்தாங்க. இப்போது வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்க போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உலக வங்கி ஒப்புதல் கொடுத்து இது மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை அளித்திருக்கு. இதன் மூலமா தமிழக அரசு செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்துக்கு தேவையான நிதி எல்லாமே ஈஸியா உலக வங்கி மூலமா கிடைக்க போகுது. தமிழக அரசுடைய இந்த $1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாக எட்டுவதற்கு இந்த திட்டம் ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 1185 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடிவமைத்திருக்காங்க. இந்த திட்டம் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த போகிறாங்க. இதன் மூலமாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையம் மேம்படும். இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்கள வேலைக்கு தயார்படுத்துகிறாங்க. சுமார் 6 லட்சம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்வதற்காக ஆர்வமுள்ள பெண்களுக்கு உதவுவதற்காக 18,000 பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகளும் கொடுக்க போகிறாங்க. இதன் மூலமாக பெண்கள்லாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கும் உறுதுணையாக இருக்க முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அடுத்தடுத்த சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. நம்ம கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் விவாக்கம் செய்ய போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 இடங்களில் இதுக்காக முகாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் பெறப்பட்டு 45 நாட்களுக்குள்ளே பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் வரை இதற்கான முகாம்கள் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவியே இல்லாமல் இருந்தால் கூட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் சொல்கிறாங்க. அதாவது கல்யாணமாகாத பெண்கள் யாராவது இருந்தால் கூட மூத்த பெண்ணுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அம்மா உயிரோடு இல்லைன்னா பரவாயில்ல, பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஆனால் முக்கியமாக 21 வயது நிரம்பிய மூத்த பெண்ணுக்கு மட்டும் தான் கிடைக்கும். 21 வயது ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தனியாக வாழும் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆவண பிழை காரணமாக மறுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திருப்பி அவகாசம் கொடுத்துருக்காங்க, திருப்பி அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே கவர்மெண்ட்டால் நிதியுதவி பெறக்கூடிய பெண்களும் இந்த டைம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் மானியத்தில் யாராவது 4 சக்கர வாகனம் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அப்ளை பண்ண கிடைக்கும். அதுக்கப்புறம் திருமணமான பெண்கள் புதிய குடும்ப தலைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் எப்படியாச்சும் 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்காக எல்லா பெண்களுடைய ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் கொடுக்க முடிவு எடுத்திருக்காரு. 2026 எலெக்ஷனை மனசில் வச்சு தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா பெண்கள்லாம் என்ன நினைப்பாங்க, அடுத்த எலெக்ஷனில் வேறு யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த திட்டம் கேன்சல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஸ்டாலினுக்கே பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.